பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. வாழ்க்கையும் வழிபாடும் இணைந்திடவே வார்த்தையை வாழ்வாய் அமைத்திடுவோம். நிறைவாய் பெறுவதே அருள் என்போம், இருப்பதை பகிர்வதே சமம் என்போம். நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, நல்வாழ்வே ஆன்மீக வழிபாடு, இந்த திருப்பலி அதற்கோர் ஏற்பாடு. ஆலய பீடம் வாருங்கள் இறை மக்களே, ஆண்டவர் சந்நிதி சேருங்கள் இறை குலமே. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, மீண்டும் ஒரு நாளிலே ஆண்டவருடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி இந்த பலி ஒப்பு கொடுக்க இருக்கிறோம். சிறப்பாக இந்த நாளுக்காக நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் கடவுள் ஆசீர்வதித்து கொண்டிருக்கிறார். எங்களுடைய தேவைகளில் எங்களுக்கு பக்க துணையாக இருந்து எங்களுடைய தேவைகளை நிறைவேற்றி தம்முடைய கிருபைக்குள்ளே வழிநடத்தி சென்று கொண்டிருக்கிறார். சிறப்பாக இந்த நாளிலே நாங்கள் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி இந்த பலியை நன்றி பலியாக ஒப்பு கொடுப்போம். இன்னும் நாங்கள் இந்த நாள்களிலே சிறப்பான விதத்திலே தூய ஆவியானவருடைய அருள் பொழிவுக்காக நாங்கள் மன்றாடி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு விண்ணேற்றம் அடைந்த பிற்பாடு இன்னும் ஒரு துணையாளர் எங்களுக்கு தருவேன் என்று சொல்லி சொன்ன வாக்குறுதிக்கு பிரமாணிக்கமாக நாங்கள் தூய ஆவியானவருடைய அருள் பொழிவு வருகை எங்களுடைய வாழ்விலே எங்களுடைய உள்ளங்கள் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சிறப்பாக மன்றாடுகிற இந்த காலத்திலே தூய ஆவியானவருடைய ஆட்கொள்ளல் எங்களுக்கு நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். எங்களை வழிநடத்துகிற தூய ஆவியானவர் வந்து இருளிலே இருந்து ஒளியை நோக்கி, பொய்மையிலே இருந்து மெய்மையை நோக்கி, தீமையிலே இருந்து நன்மையை நோக்கி வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி தூய ஆவியானவருடைய அருள் பொழிவுக்காக சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். இன்னும் இந்த நாளிலே தங்களுடைய பிறந்த தினங்களை கொண்டாடுகிறவர்களுக்காக சிறப்பான முறையில் நன்றி சொல்லுவோம். திருமண ஆண்டு நாள்களுக்குள்ளே தங்களுடைய வாழ்வை மகிழ்ந்திருக்கிற சிறப்பான தம்பதியினருக்காக சிறப்பாக மன்றாடுவோம். இன்னும் வைத்தியசாலைகளிலும் வீடுகளிலும் நோய்வாய்ப்பட்டு துன்பப்பட்டு கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். ஆண்டவர் தம்முடைய வல்லமையான கரங்களினாலே இவர்களுடைய நோய் நொடிகளை தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று சொல்லி செபிப்போம். இன்னும் இந்த நாளிலே பயணம் செய்து கொண்டிருக்கிறவர்களுக்காக மன்றாடுவோம். அவர்களுடைய பயணம் ஆபத்தில்லாத பாதுகாப்பான பயணமாக இருக்க ஆண்டவருடைய அருள் அவர்களை வழிநடத்தி செல்ல வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். இன்னும் சிறப்பான முறையிலே எங்களிடம் யாரெல்லாம் செப உதவிகளை வேண்டி நின்றார்களோ அவர்களுக்காகவும் இந்த பலியிலே மன்றாடுவோம். எங்களுடைய தேவைகளையும் ஆண்டவரோடு ஒப்பு கொடுத்து செபிப்போம். இந்த உன்னதமான கல்வாரி பலியை நாங்கள் தகுதியான உள்ளத்தோடு ஒப்புக் கொடுக்க எங்களை நாங்கள் தயார் செய்து கொள்ளுவோம். இந்த பலியிலே ஆண்டவர் எங்களுக்கு தர இருக்கிற அருள் ஆசீரை நாங்கள் நிறைவாக பெற்றுக்கொள்ள அதற்கு தடையாக எங்களுடைய வாழ்விலே நாங்கள் செய்திருக்கிற குறை குற்றங்கள் பாவங்கள் பலவீனங்களை நினைத்து மனம் பெருந்தி ஆண்டவரிடம் மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். உள்ளம் நொறுங்கி வருந்துவோரை நலமாக்க அனுப்ப பெற்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். பாவிகளை தேடி வந்த கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். தந்தையின் வலப்பக்கம் வீட்டிருந்து
எங்களுக்காக பரிந்து பேசுகின்ற ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்லுவாராக. ஆமீன். மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த எல்லாம் வல்ல இறைவா, கிறிஸ்துவின் மாட்சிப்படுத்தலாலும் தூய் ஆவியாரின் ஒளிவித்தலாலும் நிலை வாழ்வின் கதவை எங்களுக்கு திறந்து விட்டீர். இத்தகைய பெரும் கொடையில் பங்கேற்பதால் நாங்கள் இறைபற்றில் முன்னேறவும் நம்பிக்கையில் வளரவும் எங்களுக்கு அருள்வீராக. உமோடு பரிசுத்த ஆவியின் ஐக்கியத்தில் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற சுதனும் எங்கள் ஆண்டவருமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமீன். முதல் வாசகம். இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 25, இறைவசனங்கள் 13 தொடக்கம் 21 ஏறாக. அந்நாள்களில் அகிரிப்பா அரசனும் பெர்னிக்கியாவும் பெஸ்தை சந்திக்க செசரியா வந்தனர். அவர்கள் பல நாள்கள் அங்கு தங்கியிருந்த போது பெஸ்து பவுலுக்கு எதிரான வழக்கை அரசனிடம் எடுத்து கூறினார். பெலிக்சு கைதியாக விட்டு சென்ற ஒரு மனிதர் இங்கு இருக்கின்றார். நான் ஜெருசலேமில் இருந்தபோது தலைமை குருக்களும் யூதரின் மூப்பர்களும் அவரை பற்றிய வழக்கை என்னிடம் தெரிவித்து அவருக்கு எதிராக தீர்ப்பளிக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார்கள். நான் அவர்களை பார்த்து, குற்றம் சாட்டப்பட்டவர் எவரும் குற்றம் சாட்டியவருக்கு முன்னின்று தம் மீது சுமத்தப்பட்ட குற்றத்தை பற்றி விளக்குவதற்கான வாய்ப்பை பெற வேண்டும். அதற்கு முன் அவருக்கு தீர்ப்பு அளிப்பது ரோமையரின் வழக்கமல்ல என்று கூறினேன். எனவே அவர்கள் இங்கே வந்தபோது சற்றும் காலம் தாழ்த்தாமல் மறுநாளிலேயே நான் நடுவர் இருக்கையில் அமர்ந்து அவரை என்னிடம் கூட்டிக் கொண்டு வருமாறு ஆணை பிறப்பித்தேன். குற்றம் சுமத்தியவர்கள் எழுந்து பேசிய போது நான் நினைத்திருந்த கொடிய குற்றம் எதுவும் அவர் மீது சுமத்தப்படவில்லை. அவர்கள் அரசருக்கு எதிராக சொன்னதெல்லாம் தங்கள் சமயத்தில் உள்ள சில கருத்து வேறுபாடுகளாகத்தான் இருந்தன. இறந்து போன இயேசு என்னும் ஒருவரை பற்றியும் அவர்கள் பேசினார்கள். இந்த இயேசு உயிரோடு இருப்பதாக பவுல் சாதித்தார். இக்கருத்து சிக்கல்களை பற்றி கேட்டதும் நாம் குழம்பி போய், நீர் ஜெருசலேமுக்கு வருகிறீரா, அங்கு இவை பற்றி விசாரிக்கப்பட விரும்புகிறீரா என கேட்டேன். பவுல், பேரரசரே, விசாரித்து தீர்ப்பு அளிக்கும் வரை தம்மை காவலில் வைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டார். ஆதலால் இவரை சீசரிடம் அனுப்பும் வரை காவலில் வைக்குமாறு ஆணை பிறப்பித்தேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடலுக்கு உங்கள் பல்லவியாக, ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, என் முழு உளமே அவரது திருப்பெயரை ஏத்திடு. என்னுயிரே ஆண்டவரை போற்றிடு, அவருடைய கனிவான செயல்கள் அனைத்தையும் மறவாதே. ஆண்டவர் தனது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவர் தமக்கு அஞ்சுவோர்க்கு காட்டும் பேரன்பு மண்ணினின்று விண்ணளவு போன்று உயர்ந்தது. மேற்கு நின்று கிழக்கு எத்துணை தொலைவில் உள்ளதோ அத்துணை தொலைவிற்கும் நம் குற்றங்களை நம்மிடமிருந்து அவர் அகற்றுகின்றார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். அவரது அரசு அனைத்தின் மீதும் பரவியுள்ளது. அவர் தம் சொற்கேட்டு நடக்கும் வலிமை மிக்கோரே. ஆண்டவரின் தூதர்களே, அவரை போற்றுங்கள். ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார்.
ஆண்டவர் தமது அரியணையை விண்ணகத்தில் நிலைநிறுத்தியுள்ளார். தூய ஆவியாராம் துணையாளர் உங்களுக்கு அனைத்தையும் கற்றுத்தருவார். நான் கூறிய அனைத்தையும் உங்களுக்கு நினைவூட்டுவார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 21 இறைவசனங்கள் 15 தொடங்கி 19 முடிய. தம் சீடர்களுக்கு தோன்றி இயேசு சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகனான சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆட்டுக்குட்டிகளை பேணி வளர் என்றார். இரண்டாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று கேட்டார். அவர் இயேசுவிடம், ஆம் ஆண்டவரே, எனக்கு உம்மிடம் அன்பு உண்டு என உமக்கு தெரியுமே என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை மேய் என்றார். மூன்றாம் முறையாக இயேசு அவரிடம், யோவானின் மகன் சீமோனே, உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று கேட்டார். உனக்கு என்னிடம் அன்பு உண்டா என்று இயேசு மூன்றாம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, உமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீ அறியாத ஒன்றா என்றார். இயேசு அவரிடம், என் ஆடுகளை பேணி வளர். நீ இளைஞனாக இருந்தபோது நீயே இடையை கட்டிக்கொண்டு உனக்கு விருப்பமான இடத்தில் நடமாடி வந்தாய். உனக்கு முதிர்ந்த வயது ஆகும்போது நீ கைகளை விரித்து கொடுப்பாய். வேறொருவர் உன்னை கட்டி உனக்கு விருப்பமில்லாத இடத்திற்கு கூட்டிச் செல்லுவர் என உறுதியாக உமக்கு சொல்லுகிறேன் என்றார். பேதுரு எவ்வாறு இறந்து கடவுளை மாட்சிப்படுத்தப் போகிறார் என்பதை குறிப்பிட்டே அவர் இவ்வாறு சொன்னார். இதை சொன்னபின் பேதுருவிடம், என்னை பின்தொடர் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆண்டவர் இயேசுவுக்குள்ளே பிரியமான சகோதர சகோதரிகளே, தூய ஆவியானவருடைய வருகைக்காக சிறப்பாக இந்த நாள்களில் நாங்கள் மன்றாடி கொண்டிருக்கிறோம். தூய ஆவியானவருடைய பெந்தகோஸ்தே பெருவிழாவை நாங்கள் கொண்டாடி இருக்கிறோம். ஆண்டவர் இயேசு வாக்களித்தபடி ஆண்டவர் இயேசு உயிர்த்து விண்ணேற்றம் அடைவதற்கு முன்பாக பல தடவைகள் சுடர்களுக்கு தோன்றி வாக்கு கொடுத்தார். நான் உங்களை வழிநடத்த ஒரு துணையாளரை அனுப்புவேன், அவர் வந்து உங்களை வழி நடத்துவார் என்று சொல்லி இன்னும் ஒரு துணையாளரை பற்றி ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு தெளிவுபடுத்தி தூய ஆவியானவருடைய வருகைக்காக செபிக்கும்படி சிறப்பான அழைப்பை கொடுத்து விட்டுத்தான் ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு ஏறி சென்றார். ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு ஏறி சென்ற பிற்பாடு சீடர்கள் பலவிதமான குழப்பங்களோடு வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு இன்னும் ஒருவரை சொல்லிவிட்டு போனார். அவருடைய உள்ளத்துக்குள்ளே நிச்சயமாக இந்த குழப்பங்கள் வந்து போயிருக்கும். நாங்கள் எப்படி எங்களுடைய செயல்பாடுகளை நாங்கள் ஆரம்பிப்பது, அல்லது அவர் வருகிற போது எங்களுக்கு எப்படி தெரியும் அவர் வந்து விட்டார் என்று சொல்லி பலவிதமான குழப்பங்களுக்குள்ளே இருந்தாலும் அவர்கள் தொடர்ந்தும் சபித்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவர் இயேசு தன்னுடைய சீடர்களுக்கு உயிர்த்த பிறகு பல இடங்களிலே தோன்றுகிறார். அப்படியான ஒரு தோன்றிய ஒரு நிகழ்வைத்தான் இன்றைய அந்த நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் வாசிக்க கேட்டோம். சீமோன்
பேதுருவிடம் ஆண்டவர் இயேசு உரையாடுகிறார். அது ஒரு தனித்துவமான உரையாடலாக அமைகிறது. ஒரே கேள்வியை 3 தடவைகள் மீண்டும் மீண்டும் ஆண்டவர் இயேசு பேதுருவிடம் கேட்கிறார். நீ சீமோன் பேதுருவிடம், யோவானின் மகன் சீமோனே, நீ இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா? இவர்களை விட மிகுதியாக என் மீது அன்பு செலுத்துகிறாயா என்று சொல்லி ஆண்டவர் இயேசு 3 தடவைகள் சீமோன் பேதுருவிடம் ஒரே கேள்வியை கேட்டார். 2 தடவைகளும் பதில் சொன்ன பேதுரு 3வது தடவையாக இந்த நற்செய்தி வாசகத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, 3ஆம் முறை கேட்டதால் பேதுரு துயருற்று. முதல் 2 தடவைகளும் உடனடியாகவே பேதுரு பதில் சொல்லியிருந்தாலும் 3வது தடவையாக கேட்ட அந்த கேள்விதான் நிச்சயமாக பேதுருவினுடைய உள்ளத்துக்குள்ளே பல மாற்றங்களை ஏற்படுத்தி இருக்கும். நான் நினைக்கிறேன் சில வேளைகளிலே அவர் ஆண்டவர் இயேசுவை மும்முறை மறந்தளித்தது கூட இந்த இடத்திலே அவருக்கு வந்து போயிருக்கலாம். அதனால்தான் பேதுரு துயருற்றார் என்று சொல்லி இந்த நற்செய்தி வாசகத்தில் நாங்கள் பார்க்கிறோம். பேதுரு துயருற்று அவரிடம், ஆண்டவரே, எமக்கு எல்லாம் தெரியுமே, எனக்கு உம்மீது அன்பு உண்டு என்பது நீர் அறியாத ஒன்றா என்றார். ஆண்டவர் இயேசு 3 தடவைகள் இந்த வினாவை கேட்ட பிற்பாடு அவருக்கு பணி கொடுக்கிறார். என் ஆடுகளை பேணி வளர். 1வது தடவையாக ஆண்டவர் இயேசு பேதுருவிடம் சொன்னது. 2வது தடவையாக ஆண்டவர் இயேசு பேதுருவிடம் சொன்னது, என் ஆடுகளை மேய். பேணி வளர் 1வது, 2வது மேய், 3வது என் ஆடுகளை பேணி வளர். ஆண்டவர் இயேசு பேதுருவுக்கு அவர் செய்ய வேண்டிய விடயத்தை சொல்லுகிறார். தன்னுடைய பணியினுடைய அந்த நீட்சியை அவர் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு முக்கியமான ஒரு தகவலையும் ஆண்டவர் இயேசு பேதுருவிடம் சொல்லுகிறதை நாங்கள் பார்க்கிறோம். பேதுரு பரிசுத்த ஆவியானவருடைய வருகையின் பிற்பாடு எப்படி இயங்கினார் என்று சொல்லி எங்களுக்கு தெரியும். பல தடைகளை தாண்டி திருச்சபையை கட்டி எழுப்பி ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த உயிர்ப்புக்கு, ஆண்டவர் இயேசுவினுடைய அந்த பணி வாழ்விற்கு பேதுரு சார்ந்து பகர்ந்ததை நாங்கள் பார்க்கலாம். சிறப்பான விதத்திலே ஆண்டவர் இயேசு எங்களிடமும் அதே கேள்வியைத்தான் கேட்கிறார், நீங்கள் என்னை அன்பு செய்கிறீர்களா? நாங்கள் எந்த அளவுக்கு நாங்கள் பதில் சொல்ல ஆயத்தமாக இருக்கிறோம்? நாங்கள் ஆண்டவர் இயேசு எங்களிடம் கேள்வி கேட்கிற போது இந்த அளவுக்கு உண்மை அன்பு செய்கிறோம் என்று சொல்லும் அளவிற்கு எங்களுடைய விசுவாச வாழ்வு அமைந்திருக்கிறதா? ஆண்டவர் இயேசு எங்கள் ஒருவரையும் நாங்கள் திருமுழுக்கு எடுக்கிற போது தன்னுடைய சீடத்துவத்திற்கு சிறப்பானதொரு அழைப்பை தந்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு விண்ணகத்திற்கு ஏறி செல்லுகிற போது தன்னுடைய சீடர்களுக்கு கொடுத்த அதே கட்டளையை தான் எங்களுக்கு உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள், எனக்கு நீங்கள் சான்று பகருங்கள், எனக்கு நீங்கள் சாட்சிகளாக விளங்குங்கள் என்று சொல்லி அந்த சிறப்பான அழைப்பை தருகிறார். பேதுருவிடம் அதை கொடுத்தார். அவர் மனம் குத்துட்டவராக துயருற்றவராக அந்த அழைப்பை ஏற்றுக்கொண்டு தன்னுடைய பணியை செய்தார். நாங்களும் ஆண்டவர் இயேசுவுக்கு சாட்சிகளாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோமா? சான்று பகரும் அளவுக்கு எங்களுடைய வாழ்வு அமைந்திருக்கிறதா என்கின்ற கேள்வியை நாங்கள் ஆழமாக கேட்க வேண்டும். இந்த சாட்சிய வாழ்வுக்குரிய துணையாளர் தான் பரிசுத்த ஆவியானவர். பரிசுத்த ஆவியானவர் எங்கள் மத்தியிலே வந்து எங்களை பலப்படுத்தி தம்முடைய வல்லமைக்குள்ளே வழிநடத்தி செல்வார். ஆண்டவர் இயேசுவுக்கு நாங்கள் சான்று பகர எங்களுக்குரிய மனதைரியத்தை தருவார். ஆகவே சிறப்பான விதத்திலே ஆண்டவர் தந்த அந்த அழைப்பை எங்களுடைய உள்ளத்துக்குள்ளே நாங்கள் ஏற்றுக்கொண்டு அந்த அழைப்புக்கு பிரமாணிக்கமான சாட்சிய வாழுகிற வல்லமையை தூய ஆவியானவருடைய அருள்பொழிவு எங்களுக்கு தர வேண்டும் என்று சொல்லி சிறப்பான விதத்திலே மன்றாடுவோம். இந்த நாள்களிலே பரிசுத்த ஆவியானவருடைய ஆட்கொள்கள் எங்களுடைய பிள்ளைகளுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் நிறைவாக கிடைக்க வேண்டும் என்று சொல்லி மன்றாடுவோம். குடும்பங்களில் இருக்கிற பிரச்சனைகள் தீரவும், இருளுக்குள்ளே இருக்கிறவர்கள் மெய்மையை கண்டடையவும், ஒளியை கண்டடையவும், பொய்மைக்குள்ளே இருக்கிறவர்கள் உண்மையை நோக்கி தங்களுடைய வாழ்வை வாழவும், அவர்களுக்கு நிறைந்த வழிகாட்டலை தூய ஆவியானவர் கொடுக்க வேண்டும் என்று சொல்லியும் இந்த பலியிலே செபிப்போம். எழுந்து நின்று எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்களை ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து மன்றாடுவோம். அன்பின் நிறைவா, உம் திரு அவையின் திருப்பணியாளர்கள் அனைவரும் உமது மாட்சிமை மிக்க திருக்காட்சியின் அடையாளங்களை கண்டுணர்ந்து தங்களின் நற்செயல்களாலும் நன்னடத்தையாலும் பிறர் முன் உமது சாட்சிகளாக வாழ வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதியின் நிறைவா, நீர் உங்களுக்கு அமைதி உண்டாகுக என்றது போல எங்கள் வாழ்விலும் உமது அமைதி நிரம்ப பெறவும்
நாங்கள் என்றும் அமைதியுடன் வாழவும் வேண்டிய வரங்களை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தூய ஆவியை ஏற்படுத்திய இறைவா, தூய ஆவியின் வல்லமையால் நாங்கள் நிரப்ப பெற்று பாவ வாழ்க்கையை விட்டு தூய ஆவியின் வழி நடத்துதலால் நல்பாதையில் வழி நடக்க வரமருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்மை உமது சாயலில் படைத்த இறைவா, உடல் ஒன்றே உறுப்புகள் பலவாயிருப்பது போல தூய ஆவியார் ஒருவரே, திருத்தொண்டுகளும் பலவகையுண்டு. ஆனால் ஆண்டவர் ஒருவரே என்று கூறியவரே, எங்கள் வாழ்வில் நாங்கள் உம்மை மட்டுமே பின்பற்ற வேண்டிய அருளை பொழிந்தருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். சிறப்பாக எங்களுடைய உள்ளத்தில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு தேவையை இந்த இடத்திலே ஆண்டவரிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். வல்லமை நிறைந்துள்ள தகப்பனே இறைவா, இந்த பலியிலே ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பலவிதமான தேவைகள் மன்றாட்டங்களோடு உம்முடைய சன்னிதானத்திலே ஒன்று கூடி வந்திருக்கிறோம். நல்ல தகப்பனே, நம்பிக்கையோடு நாங்கள் கொண்டு வருகிற எங்களுடைய தேவைகள் மன்றாட்டங்கள் எல்லாவற்றையும் உம்முடைய திருவிழத்திற்கு ஏற்ற விதமாக எங்களுக்கு தந்துருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. இதையேற்று உனதாக மாற்றி அருட்பலியில் என்னை நீ இணைப்பாய் இறைவா. எனக்காக நீ தந்த வாழ்வையேந்தி உனக்காக நான் தந்தேன் இறைவா. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. அணையாத தீபம் உன் திரு இதயம் ஏற்றிட வந்தேன் என் சிறு அகலை. உலகின் ஒளியாயிருப்பவனே, உன்னோடு ஒன்றாக ஏற்றிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய் ஏற்றிடுவாய் மாற்றிடுவாய். இறஞ்சுகின்றேன் இறங்கிடுவாய். சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய மக்களின் பலிப்பொருள்களை கனிவுடன் கண்ணோக்கியருளமை வேண்டுகிறோம். அதனால் நாங்கள் உமக்கு ஏற்புடையவராகுமாறு தூய ஆவியாரின் வருகை எங்கள் உள்ளங்களை புனிதப்படுத்துவதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது
மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து உயிர்த்தெழுந்த பின் தம் சீடர் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறையியல்பில் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண்முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நிமையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இந்த காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சுடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமுன்னின்று உமக்கூழியம் புரிய தகுந்தவர்களென எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்களுடைய திருத்தந்தை பிரான்சிஸ், எங்களுடைய ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம், எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித ஜோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகிலும் அக்குகந்தவராய் இருந்தோராகிய புனித நினைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்லுவோம்: விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கவுமின்றி நலமாயிருப்போமாக.
நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்லுகின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம்முடைய திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி மது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்னென்னும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை அறிவித்துக் கொள்ளுவோம். உங்களுக்கு சமம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திரு உடலும் இரத்தமும் நம்மை காத்து நித்திய வாழ்விற்கு அழைத்துச் செல்லுவதாக. ஆமென். நற்கருணை ஆன்மீக சுபம். நற்கருணையில் உயிருடலாக வீற்றிருக்கும் ஆண்டவராகிய இயேசுவே, இத்தருணத்தில் அருட்சாதன வடிவில் உம்மை பெற்றுக்கொள்ள இயலாததால் நான் உம்மை ஆன்மீக ரீதியில் பெற்றுக்கொள்ள மிகுந்த ஆசையாயிருக்கின்றேன். ஆண்டவராகிய இயேசுவே, என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும். ஆமேன். என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. பசியால் வாடும் வேளையின் நிலையில் பாவி நான் நின்றிருந்தேன். பரமன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுதை ஈந்தார். அருளமுதை ஈந்தார். என் இயேசு என்னுள்ளம் தேடி வருகின்ற வேளை இது, என்னால் மாவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது. நன்றி கூறி மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த எல்லாம் வல்ல இறைவா, உம்மறை நிகழ்வுகளால் நாங்கள் தூய்மையாக்கப்பட்டு ஊட்டம் பெற்றிட உம்மை வேண்டுகிறோம். இத்திருவிருந்து எங்களுக்கு அளிக்கும் ஆற்றலால் நாங்கள் நிலை வாழ்வை பெறச் செய்வீராக.
எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவி நிறைவான ஆசீர் அளிப்பாராக. ஆமென். கிறிஸ்து இயேசுவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுவோம். இறைவனுக்கு நன்றி. ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே, மாண்புயரேழு தூண்களுமாய், மாண்புயரேழு தூண்களுமாய், பலிபீடமுமாய் அலங்கரித்தாயே, ஞானம் நிறை கன்னிகையே, பாவ நிழலே அணுகா பாதுகாத்தானுரையே பரமன், பாவ நிழலே அணுகா தாயுதரம் நீ தரித்திடவே, தாயுதரம் நீ தரித்திடவே, தனதோரமல தளமென கொண்டார், ஞானம் நிறை கன்னிகையே, நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம் நிறை கன்னிகையே. நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். நித்ய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோம். திருச்சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டருளும். எங்கள் இறைவா, தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.